நண்பா வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். பிரேம்ஜி அவர்கள் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்காக கொடுக்குற இன்டர்வியூல பயங்கரமா பேசிட்டு இருக்காரு. அதாவது படம் 1500 கோடி அசால்ட்டா வசூல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்காரு. படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே கொஞ்சம் தேவையில்லாம வாய் விடுறாரோன்னு தோணுது. ஏன்னா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு இப்போ வரைக்கும் கரெக்டான ஒரு ஹைப் தான் இருக்கு. பட் இவரும் சரி, இன்னொரு பக்கம் வைபா அவர்களும் சரி, படத்தை பார்த்து எக்ஸைட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாம ரொம்ப ஓப்பனா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இவரு சொல்ற மாதிரி நடந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா அதுக்கப்புறம் இதுவே ட்ரோல் ஆகும். அண்ட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் அர்ச்சனா கல்பதி அவர்கள் தான் பயங்கர மெச்சூர்டா கொடுக்குறாங்க இன்டர்வியூல. ஏன்னா டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்கள் கூட ஒரு இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் ஒரு தமிழ் படம் 1000 கோடி பண்ணா சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நம்புறத ரிவீல் பண்ணிட்டாரு. பட் அர்ச்சனா கல்பதி அவர்கள் கிட்ட இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணும்னு நினைக்கிறீங்க, 1000 கோடி வசூல் பண்ணுமான்னு கேட்டதுக்கு, இல்ல என்னோட ஃபோக்கஸ் நம்பர் கிடையாது, நல்ல படமா இருக்கணும், எல்லாருக்கும் பிடிக்கிற படமா இருக்கணும்ன்றது தான் என்னோட எதிர்பார்ப்பு. ஸோ நாங்க பிலீவ் பண்ற மாதிரியே எல்லாருக்கும் பிடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்பர்ஸ் எல்லாம் லிமிட்லெஸ், எவ்வளவு வேணா வசூல் பண்ணும். அண்ட் படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 350 கோடி, ஜிஎஸ்டிலாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 400 கோடி கிட்ட வரும். அண்ட் ப்ரிவியூ பிசினஸ்லயே எங்களுக்கு இப்பவே ஆல்மோஸ்ட் 100 கோடி கிட்ட ப்ராஃபிட். ஸோ எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டபிள் படமா தான் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் அமைய போகுது. ஸோ அதுக்கு மேல நம்பர்ஸ் பின்னாடி நாங்க போறது இல்ல. ஏன்னா சக்சஸோட பை ப்ராடக்ட் தான் மணியே. ஸோ ஏஜிஎஸ் பேனருக்கு ஒரு நல்ல படமா இந்த படம் அமையணும்ன்றது தான் எங்களோட எதிர்பார்ப்பு அப்படின்ற மாதிரி பயங்கர கிளியரிட்டியா பேசியிருக்காங்க. அண்ட் படத்துல தளபதி யூஸ் பண்ற காரோட நம்பர் பாத்தீங்கன்னா CM 2026ன்னு இருக்குமா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பிரேம்ஜி அவர்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயம் ஓகே, பட் எக்ஸைட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாத நிறைய வளரிட்டு இருக்காரு. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு பிரேம்ஜி அவர்களோட இன்டர்வியூவா தவிர்ப்பது நல்லது. ஓகே நண்பா, இது மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.